வெல்கம் டு டுடே வேர்ல்ட். தளபதி ஆந்திரா சிஎமான சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவோட ட்ரெண்டிங்கான நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு தான். ஆந்திரால சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் அப்படின்ற ஒரு கட்சி நடத்திட்டு வராரு. அது கூட ஜனசேனான பவன் கல்யாண் கட்சியும் பிஜேபி கட்சியும் கூட்டணிட்டு இருந்தாங்க. ஆந்திரால நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டாங்க. அங்க மொத்தம் 175 சீட் இருக்குங்க. அதுல 158 சீட்டு புடிச்சு அசுர பலத்தோட ஜெயிச்சு நிக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. சிஎம் ஜூன் 9ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. நவ் ஆப்போசிட்ல கரண்ட் சிஎம்மா இருந்த ஜெகன் 10 சீட்டு மட்டுமே ஜெயிச்சு படுதோல்வி அடைகிறாரு. தளபதி விஷ் பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனதுக்கு. உங்கள் மக்கள் பணி தொடரட்டும், சிறப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து என்னன்னு தெரியுதுன்னா, தளபதி தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட் பாலிடிக்ஸும் கவனிக்கிறாருன்னு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்ப யார் பிஎம் ஆவா அப்படின்ற முடிவையும் சந்திரபாபு எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு. ஏன்னா 272 சீட்டு ஜெயிக்கணும், அப்பதான் பிஎம் ஆக முடியும். பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ரெண்டுமே தனியா நின்னு 272 அடிக்கல. மோடி 290 வின் பண்ணியிருக்காரு. ஆனா அதெல்லாம் கூட்டணி கட்சியால சேர்ந்து வந்தது. சந்திரபாபு நாயுடு இப்ப ஆல்ரெடி பிஜேபில தான் இருக்காரு. இன்னைக்கு மீட்டிங் போடுறாங்க சென்ட்ரல்ல. காங்கிரஸ் கூப்பிட்டு இருக்காங்க, எங்க கூட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணை பிரைம் மினிஸ்டரா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் மோடி கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டாருன்னா திரும்ப மோடி தான் பிஎம்மா கண்டினியூ ஆவாரு. இல்ல நான் அவங்க கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா ராகுல் காந்தி பிஎம் ஆயிடுவாரு. யார் வந்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.